ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு வீடியோ இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருந்தது. ஏன் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, மத்தியில் பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்க்க போகிறார். அங்கே இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து என்னென்னா கிரிக்கெட் விளையாடுறான். எப்படி முருகன் அவர்களுக்கு அவன் இப்படி தூக்கி போடுறான், அதாவது பிரசாதம் கொடுக்குறானா, அவர் கொடுக்குற பொருளை அப்படி தொடாமல் வாங்கிக்கிறானா, இவர் கொடுக்குறாரு பால் தூக்கி போடுற மாதிரி கிரிக்கெட் விளையாட்டு நடந்த மாதிரி இருந்தது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் சக மனிதனை தொடுவதற்கு கூட யோசிக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை இன்னமும் வேரூன்றி இருக்கிறது என்றால் அதனுடைய பெயர்தான் சனாதனம். அதாவது ஒரு மத்தியில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் இருந்து வந்த எல் முருகன் சங்கராச்சாரியாரை பார்க்க போகிறாரு. சங்கராச்சாரியார் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூக்கி வீசுகிறான். உன்னை தொட்டு நான் கொடுக்க முடியாது, நீ பிடிச்சிக்க வேணும்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனுடைய பெயர் தான், மீண்டும் சொல்கிறேன், சனாதனம். எதற்காக நாம் இந்த இடத்துல அதை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது? நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த சங்கராச்சாரியாரில் ஒருத்தன் கொலைக்கேஸில் உள்ளே போனான். உள்ளே போகும்போது அவனுக்கு மலம் கழிக்கிறதுக்கு சிறையில் இலையை வைத்து கொடுத்தார்களாம். இலையில் தான் அவர் மலம் கழிப்பாராம். நம்ம நிறைய பேச வேண்டாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சனாதனம் என்று சொல்லக்கூடியது வேறறுக்கப்பட வேண்டும். அதை தமிழ்நாடு என்றைக்கும் அதன் முன்னணியில் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ ஏன் சனாதனத்தை பற்றி மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அதை பற்றி பேசும்போது கொந்தளிக்கிறாங்க? ஒன்றும் இல்லைங்க. ஒரு தினத்திற்கு முன்பு அர்ஜுன் தன்னுடைய பிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனில் சனாதனத்தை பற்றி அவர் பேசுகிறார். பேசாமல் தானே இருக்கணும், பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சனாதனம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை இப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை பாதுகாத்துக்கிறது, பெற்றோர்களை கடவுளை மாதிரி பார்த்துக்கிறது, இதுதான் சனாதனம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு, சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் உங்களின் பெற்றோரை வெளியே விரட்டுங்கள் அப்படின்னு கோபாவேசமாக பேசுகிறார். நான் என்ன கேட்கிறேன், சனாதனத்தை நம்பக்கூடிய அல்ல சனாதனத்தினுடைய வழியில் வந்தவர்கள் அல்ல சனாதனத்தினுடைய முக்கியமான ஆட்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுடைய, குறிப்பாக நான் என்ன சொன்னால் பரசுராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களில் ஒன்று, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதற்கு அர்ஜுன் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதுன்னு தெரியல. சொந்த தாயை என்ன செய்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகளோ, மார்க்சிஸ்டுகளோ, அம்பேத்கரிஸ்டுகளோ, புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களோ, வள்ளலார் வழி உள்ளவர்களோ, வைகுண்டசாமியினோ, நாராயணகுரு, சாகு மகராஜ், ஜோதிரா பூலே, இந்த மாதிரி